இந்த தம்பிங்க 2 பேரும் சோசியல் மீடியாவுக்குள்ளே வரும்போது நிறைய காமெடி கண்டென்ட் வீடியோக்கள் கொடுத்தாங்க. எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இவங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரம்மி ஆடுங்க உங்களுக்கு பணம் வரும், அப்புறம் லூடோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆடுங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிரிக்கி விளையாட்ட காசை வாங்கிட்டு இதுங்க விளம்பரத்தில் நடிக்குதுங்க. ஏன்னா நீ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா உன் காமெடி எல்லாரும் லைக் பண்ணாங்க, உன்னை ஃபாலோ பண்ணுறான் ஒரு 4-5 லட்சம் பேர் இருப்பான். நீ இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை அவனுக்கு எடுத்து சொல்லி இதை விளையாடு அதை விளையாடு, நான்லாம் விளையாண்டு ஆடிக்கார் வாங்கியிருக்கேன், ஐஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பொய்யான தகவலை பரப்புறியே. இது நீ நல்லா இருக்க முடியுமா சொல்லு? நீ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு தான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம், நீ நல்லவன் நினச்சி உன்னை ஃபாலோ பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நீ அயோக்கிய பயில இருக்கிய. இன்றைக்கி இவன் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. சோசியல் மீடியா உள்ளே வந்துக்கிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவொடனே எவன்ட்டையாவது போயிட்டு காசை வாங்கிட்டு இந்த செருப்பு எடுத்து போடு, இந்த இடத்துல போய் இடம் வாங்கு, இவன் கடையில் போய் நகை வாங்கு, இந்த காப்பித்தூளை வாங்கு, இந்த லூடோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆடு அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கலில் நம்மளை மாட்டி விட்டு போயிடுறாங்க. அதனால் இவங்க காமெடி வீடியோவை நல்லா இருக்குன்னு ரசித்த நண்பர்கள் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மையாக தான் இருக்கும், நம்மளும் லூடோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆடலாம், ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. அதை யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி லூடோ ஆப்பாலையும் ரம்மி ஆப்பாலையும் நிறைய பேர் பொருளாதாரம் இழந்து ஊரை சுற்றி கடனை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் குடும்பத்தை தெருவில் விட்டு செத்துலாம் போயிருக்காங்க. புரிதுங்களா? அதனால் இந்த மாதிரி பணத்துக்காக விலை போகக்கூடிய நாதாரி பேவலியை சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு அவனுக்கு 1 லட்ச ரூபா பணம், 3 நிமிஷம் கூட வராது, 1 நிமிஷம் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா பணம் ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான். என்னையும் கூப்பிட்டாங்க, நிறைய விளம்பரத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் என்றைக்குமே என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என்ன நம்பி இருக்கவன் தெருவில் நிற்க நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த விளம்பரத்தையும் நான் நடிக்கலை. நீங்கள் நிறைய வீடியோக்களில் பாருங்கள், என் வீடியோவில் ஒரு ஆடு கூட நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா உங்களை வச்சு தான் நான் என்ன நம்பி இருக்கிற உங்களை தெருவில் நிப்பாட்டுறதுக்கு நான் காரணமாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். தயவு செய்து சோசியல் மீடியாவில் நல்ல காமெடி பண்ணான், நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னான், அதனால் இவன் சொன்னான் எதுவாக இருந்தாலும் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்ட நாய்கள் சொல்கிறதை நம்பி உள்ளே போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உன் குடும்பத்தை தெருவில் விட்டுட்டு நீ செத்து போயிடாத. இதெல்லாம் நமக்கு டேஞ்சர்.